ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள்: PSLV-C 50 ராக்கெட் மூலம் CMS-01 செயற்கைக்கோள் இன்று பிற்பகல் விண்ணில் செலுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி, பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இடையேயான உச்சிமாநாடு இன்று நடைபெற்றது. பொதுத் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இன்று ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார். தமிழகத்தில் இம்மாத இறுதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். PSLV-C 50 ராக்கெட் மூலம் CMS-01 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் இன்று பிற்பகல் மணி 3:41க்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான ஆயத்தப் பணிகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் புகழ்மிக்க செலுத்து வாகனம் PSLV இன்று மேற்கொள்ளும் தனது 52வது பயணத்தில் நாட்டின் புதிய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான CMS-01 விண்ணில் செலுத்துகிறது. அது சென்னைக்கு சுமார் 90 கிலோமீட்டர் அப்பால் உள்ள ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்திலிருந்து பிற்பகல் மணி 3:41க்கு ஏவப்படுகிறது. அதற்கு அடுத்த சுமார் 20 நிமிடங்களில் அது தனது இலக்கான புவிவட்ட ஆயத்த பாதையை அடைந்துவிடும். இதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் நேற்று பிற்பகல் மணி 2:41க்கு தொடங்கி தற்போது சீராக நடைபெற்று வருகிறது. CMS-01 செயற்கைக்கோள் C-பேண்ட் நீட்சி அலைவரிசையில் இயங்கக்கூடியதாகும். இது இந்திய பெருநில பகுதி மட்டுமல்லாமல் அதன் தொலைதூர தீவுகளான அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளுக்கும் தனது சேவையை அளிக்க உதவும். இச்செயற்கைக்கோளின் சேவை காலம் சுமார் 7 ஆண்டுகளாகும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவுக்கு இது சொந்த மண்ணிலிருந்து மேற்கொள்ளப்படும் 77வது பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து ஜெயசிங். பங்களாதேஷுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவுடன் உச்சிமாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். கோவிட்-19 தடுப்புப் பணிகளை பங்களாதேஷ் அரசு சிறப்பாக மேற்கொண்டதாக கூறிய பிரதமர் அதற்காக அந்நாட்டுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். கோவிட்-19 காரணமாக நடப்பாண்டு முழுவதும் சவால் நிறைந்ததாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழ்நிலையிலும் கூட இரு நாடுகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு நீடித்ததாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 தடுப்புப் பணிகள் மற்றும் தடுப்பு மருந்து தொடர்பாக நல்லுறவு நீடித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் கொள்கைகள் இளைஞர்களுக்கு இன்றளவும் உந்து சக்தியாக உள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பங்களாதேஷ் விடுதலைக்காக முழு மனதோடு ஆதரவளித்த இந்தியாவுக்கு தங்கள் நாடு என்றென்றும் நன்றிக்கடன் பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தெரிவித்தார். பங்கபந்து மகாத்மா காந்தியடிகளின் டிஜிட்டல் கண்காட்சியையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர். இந்தியாவின் ஹல்திபாரி, பங்களாதேஷில் உள்ள சிலாஹட்டி இடையேயான புதிய ரயில் பாதையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர். ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நினைவு அஞ்சல் தலையையும் திரு நரேந்திரமோடியும் திருமதி ஷேக் ஹசீனாவும் வெளியிட்டனர். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை எட்டுவதில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொடர்பான நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். இந்த நிறுவனங்களின் நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒருங்கிணைந்த வலுவான கட்டமைப்பு அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த துறையின் சார்பில் மட்டும் 11 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் கூடுதலாக 5 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்புகளுடன் கூடிய தொழில்நுட்பம் தேவைப்படுவதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். கோவிட்-19 தடுப்புப் பணிகளுக்காக 50 நாடுகளுக்கு நிதியுதவியும் 150 நாடுகளுக்கு மருந்துகளையும் இந்தியா வழங்கியுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு சம்மேளனத்தின் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் காரணமாக பிற நாடுகளுடனான வர்த்தக வாய்ப்பு முற்று பெறாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். பல்வேறு துறைகளில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எளிதாக தொழில் புரிவதற்கு உகந்த நாடாக இந்தியா தற்போது உருவெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 காரணமாக எழுந்த சவாலான சூழ்நிலைகள் வாய்ப்புகளாக மாற்றப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பொது மற்றும் நுழைவுத் தேர்வுகள் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆசிரியர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார். சமூக வலைதளங்கள் வாயிலாக நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் பங்கேற்கும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்த தேர்வுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. மாலை 4 மணி அளவில் நேரலையில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம்,
தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். கோவையில் உள்ள அப்பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு மைதான அரங்கில் நடைபெறும் இந்த விழாவில் 1385 மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்குகிறார். 57 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் குடியரசு துணைத் தலைவர் வழங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இம்மாத இறுதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் லத்துவாடியில் மினி கிளினிக்கை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு 2000 முதலமைச்சர் அம்மா மினி கிளினிக் துவக்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து, அந்த அறிவிப்போடு நிற்காமல் வேகமாக துரிதமாக அந்த பணி துவக்கி இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் 2000 முதலமைச்சர் அம்மா மினி கிளினிக் முழுவதும் திறக்க வேண்டும் என்று உத்தரவை வழங்கி அந்த உத்தரவின்படியிலே துவக்கினேன். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அரியலூர் சென்ற திரு எடப்பாடி பழனிசாமி அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். விவசாய சங்க பிரதிநிதிகள், தொழில்துறையினர் மற்றும் மகளிர் சுயஉதவிக் குழுவினருடன் தற்போது கலந்துரையாடி வருகிறார். இன்று பிற்பகல் பெரம்பலூர் செல்லும் முதலமைச்சர் அம்மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆதரவற்றவர்களுக்கென 40 படுக்கைகளுடன் கூடிய தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். வீடுகளற்ற மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த பிரிவில் தரமான உணவும் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் எண்ணிக்கை 95.31% உள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநில அரசுகளுடன் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை தற்போது 3.24% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அளவுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டில்தான் குணமடைவோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் குறைகளை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று கேட்டறிந்து தமிழக அரசு தீர்வு கண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் கோரிக்கைகளை வீடு வீடாக சென்று அமைச்சர் பெற்றுக் கொண்டார். இவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வின்போது மின் இணைப்பு பெயர் மாற்றம், புதிய மின் இணைப்புகளை வழங்குதல், நலிந்தோர் நலத்திட்டங்கள் பெறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டத்தை அம்மாநில அரசு இன்று அறிமுகப்படுத்துகிறது. அம்மாநிலத்தில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இந்த திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பரேலியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு விவசாயிகளிடையே உரையாற்றுகிறார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாகவும் அது குறித்த நன்மைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைக்கவுள்ளார். கேரளா உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி 1263 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு கே ஜே அல்போன்ஸ் கூறியுள்ளார். இந்த தேர்தலில் பிஜேபி சிறப்பாக செயல்பட்டிருப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். 23 கிராம பஞ்சாயத்துகளில் தலைமையேற்கும் வாய்ப்பு பிஜேபிக்கு கிடைக்கும் என்றும் திரு அல்போன்ஸ் கூறியுள்ளார். பஞ்சாபையொட்டி எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அட்டாரி எல்லைப் பகுதியில் எல்லை பாதுகாப்புப் படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அடிலைடில் தொடங்கியது. பகலிரவு ஆட்டமாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புஜாரா 21 ரன்னுடனும் விராட் கோலி 12 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அகர்வால் 17 ரன்னுக்கும் பிருத்வி ஷா ரன் ஏதும் எடுக்காமலும் ஆட்டமிழந்தனர். முஸ்டாக் அலி கோப்பைக்கான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள தமிழக அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி இன்று ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். PSLV-C-50 ராக்கெட் மூலம் CMS-01 செயற்கைக்கோள் இன்று பிற்பகல் விண்ணில் செலுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இடையேயான உச்சிமாநாடு இன்று நடைபெற்றது. பொதுத் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இன்று ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார். தமிழகத்தில் இம்மாத இறுதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.